கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஓடும் பேருந்தில் சீட்டு கழன்று விழுந்து மூதாட்டி ஒருவர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். தற்போது மூதாட்டியின் நிலை என்னவாக இருக்கிறது? பேருந்தில் இருக்கும் குறைபாட்டின் விவரம் என்னென்ன? வணக்கம். சிதம்பரம் அருகே புதுக்குப்பம் கோவில் தெருவை சேர்ந்தவர் தையல் நாயகி 68 மீனவ கிராமத்தை சேர்ந்த இவர் நாள்தோறும் அதிகாலையில் மீன் விற்பனை செய்வதற்காக சிதம்பரம் செல்வது வழக்கமாக உள்ளது. அதே போன்று இன்று அதிகாலையில் பாத்தீங்கன்னாக்க 5B என்ற அரசு பேருந்தை ஹரிதரன் மற்றும் நடத்துனர் அருள்மணியை எடுத்து வந்துள்ளனர். அப்போது தையல் நாயகி பின்பக்கமாக ஏறி அமர்ந்திருந்தார். பேருந்து புறப்பட்டு சில நேரத்தில் புதுப்பேட்டை இந்திரா நகர் பகுதிக்கு உள்ள வளைவில் சென்ற போது பேருந்து வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அந்த நிலையில பாத்தீங்கன்னா தையல் நாயகி அமர்ந்திருந்த சீட் அடிப்பகுதி தானாக பயந்து கொண்டு பேருந்தின் வெளிப்புறம் மூதாட்டியுடன் கீழே விழுந்துள்ளது. இதில் தையல் நாயகி கை எலும்பு முறிவு ஏற்பட்டது. பல பேருக்கு ஒரு பொருளோட மகிமையே தெரியல. இங்க ஒருத்தர் கற்றாழை விவசாயம் பண்ணி மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மேலும் தலையில் பலத்த காயமும் ஏற்பட்டுள்ளது. இதனை பார்த்த அருகில் இருந்த உறவினர்கள் அவரை மீட்டு கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இது குறித்து தையல் நாயகி உறவினர்கள் கூறுகையில், எங்கள் பகுதிக்கு வரும் அரசு பேருந்து சரியான முறையில் பராமரிப்பு செய்யாதால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருவதாகவும், இன்று அதே போன்று இந்த அரசு பேருந்தில் பயணம் செய்த தையல் நாயகி சீட்டுடன் பயந்து கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். எனவே தமிழக அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். எங்கள் பகுதிக்கு இயக்கப்படும் பேருந்துகளை உரிய முறையில் பராமரிப்பு செய்து அதன் பிறகே விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர். குறிப்பாக அரசு பேருந்துகளை பராமரிப்பு செய்யாமல் இருக்கும் பேருந்துகளை ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் எடுத்து வந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க என்ற ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணதாசன்.